இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உட்கட்சி பூசல்களை களைய வேண்டும் என அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக பாஜக தலைவர்களுக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா அறிவுரை கூறியிருக்கிறார். உட்கட்சி பூசல்களை களைய வேண்டும் என்று அமித்ஷா அறிவுறுத்தியிருக்கிறார். உட்கட்சி பூசல்களை களைய வேண்டும் என தமிழக பாஜக தலைவர்களுக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா அறிவுரை கூறியிருக்கிறார். டெல்லியில் தமிழக பாஜக தலைவர்களுடன் மத்திய உள்துறை அமைச்சர் சந்தித்து பேசியதில் இந்த அறிவுரையை வழங்கியிருக்கிறார். உட்கட்சி பூசல்களை களைய வேண்டும் என தமிழக பாஜக தலைவர்களுக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா டெல்லியில் அறிவுரை வழங்கியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டெல்லியில் தமிழக பாஜக தலைவர்களுடன் ஆலோசனை நடத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த அறிவுரை வழங்கியிருக்கிறார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் உட்கட்சி பூசல்களை களைய வேண்டும் என அமித்ஷா அறிவுரை கூறியிருக்கிறார். டெல்லியில் தமிழக பாஜக தலைவர்களுடன் ஆலோசனை நடத்திய நிலையில் சட்டமன்ற தேர்தலும் வரக்கூடிய நிலையில் தலைவர்களுக்கு அமித்ஷா அறிவுரை கூறியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாஜகவில் உட்கட்சி பூசல் நடந்து வருவதாக எதிர்க்கட்சி தலைவர்கள் குற்றம் சாட்டிய நிலையில் தற்போது அறிவுரை கூறியிருக்கிறார் அமித்ஷா. தமிழக பாஜக தலைவர்களுக்கு அமித்ஷா அறிவுரை கூறியிருக்கிறார். டெல்லியில் தமிழக பாஜக தலைவர்களை சந்தித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா உட்கட்சி பூசல்களை களைய வேண்டும் என அறிவுறுத்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜீவிடம் கேட்கலாம். ராஜீவ், எதனால் இந்த அறிவுரை திடீர் என்று கூடுதல் விவரத்தை பகிரலாம்? கட்டாயமாக, அதாவது தற்போது வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு முழுமையாக தயாராகும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். கட்சியின் சார்பாக தேர்தல் பணிகளை தொடங்க வேண்டும். தேர்தல் பிரச்சாரத்தை முதலில் தொடங்க வேண்டும். இன்னும் பாஜக தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்காத நிலையில் தேர்தல் பிரச்சாரம், அதே போல கூட்டணி மேலும் வலுப்படுத்துவது தொடர்பான பல்வேறு முக்கிய அறிவுறுத்தல்களை அமித்ஷா நேரடியாக தமிழக பாஜக தலைவர்களுக்கு அறிவுறுத்தலாக வழங்கியிருக்கின்றார். குறிப்பாக தமிழகத்தில் பாஜகவின் வளர்ச்சிக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்தும் இந்த ஒரு ஆலோசனை கூட்டத்தில் மிக முக்கியமாக ஆலோசிக்கப்பட்டிருந்தது. அதே போல உட்கட்சி பூசல் கருத்து வேறுபாடுகள் காரணமாக உட்கட்சி பூசல் நிலவி வரும் நிலையில் இதனை களைய வேண்டும் என அமித்ஷா அறிவுறுத்தலை வழங்கியிருக்கின்றார். அண்ணாமலை விவகாரம், அதே போல அண்ணாமலை மற்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் போன்ற பல்வேறு விவகாரங்கள் தமிழகத்தில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் நெருங்கி இருக்கின்றது. எனவே கூட்டணி கட்சியுடன் இணக்கமாக இணைந்து திமுகவை வீழ்த்துவதற்காக இந்த முக்கிய ஒரு ஆலோசனையானது தற்போது டெல்லியில் நடைபெற்று இருக்கின்றது. அதே போல ஒவ்வொரு தொகுதிகளிலும் பாஜகவின் சார்பாக பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும். அதே போல தேர்தல் பிரச்சாரத்தின் போது வீடு வீடாக சென்று மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களுடன் நெருங்கிய ஒரு தொடர்பில் இருந்து அவர்களுக்கு தேவையான அந்த மத்திய அரசினுடைய திட்டங்களை மக்களிடம் எடுத்துச் சொல்லி வரக்கூடிய இந்த தேர்தலை பாஜகவினுடைய அந்த வாக்கு சதவீதத்தை குறிப்பிடத்தக்க அந்த வாக்கு சதவீதத்தை பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் எடுக்கப்பட வேண்டும். அதே போல பாஜகவினுடைய தொண்டர்கள் ஆகட்டும், அடுத்த போல பிரமுகர்கள், அடுத்த கட்ட 2ஆம் 3ஆம் கட்ட தலைவர்களிடையே இந்த தேர்தல் பணியை தொடங்குவது தொடர்பாகவும் எவ்வாறு அந்த தேர்தல் பிரச்சாரத்தை, தேர்தல் பணி, தேர்தல் வியூகம் வைக்க வேண்டும் போன்ற பல்வேறு விவகாரங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டு அதே போல தமிழக தலைவர்களுக்கு நேரடியாகவே இது போன்ற அந்த அறிவுறுத்தல்களை அமித்ஷா மற்றும் நட்டா அவர்கள் 2 பேருமே வழங்கியிருக்கின்றார்கள். ராஜீவ், தகவலுக்கு நன்றி. மேலும் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, கூடுதல் விவரம் என்ன? தமிழக பாஜக தலைவர்களுக்கு அமித்ஷா ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார், அது பற்றி கூறுங்கள். நிச்சயமாக, அதாவது இன்றைய கூட்டத்தில் யாரெல்லாம் கலந்து கொண்டார்கள் என்பதை விட இந்த கூட்டத்தில் ஏன் அண்ணாமலை கலந்து கொள்ளவில்லை என்கிற கேள்வி அனைவர் மனதிலும் மேலோங்கி இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நயினார் நாகேந்திரன் மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு அண்ணாமலை மற்றும் அவரது ஆதரவாளர்களுக்கு இடையே கருத்து வேற்றுமை இருக்கிறதா, அத்தகைய வேற்றுமைகளை எப்படி களைவது என்பதையெல்லாம் தொடர்ந்து பாஜக தலைமை ஆலோசித்து வருகிறது. அண்ணாமலைக்கு வேறு ஏதேனும் பதவி வழங்கப்படுமா, எம்பி பதவி வழங்கப்படுமா, அமைச்சர் பதவி வழங்கப்படுமா
அவர் மத்திய பொறுப்புக்கு மாற்றப்படுவாரா என்றெல்லாம் பல்வேறு கேள்விகள் இருந்தன. ஆனால் அப்படி எதுவும் நடைபெறாத நிலையிலே அனைவரும் ஒருங்கிணைந்து ஒன்றாக செயல்பட்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு வெற்றியை பெற்று தர வேண்டும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா விரும்புகிறார். ஏனென்றால் பல்வேறு சோதனைகளை கடந்து அதிமுகவுடன் மீண்டும் கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. உடைந்திருந்த கூட்டணியை மீண்டும் அமித்ஷா நேரடியாக தலையிட்டு சேர்த்து வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட்டணியில் உள்ள பூசல்களோ அல்லது பாஜகக்குள் உள்ள பூசல்களோ கட்சியின் தேர்தல் பெர்ஃபார்மன்ஸை பாதிக்க கூடாது என்பது அமித்ஷாவின் கருத்து. நமது பெர்ஃபார்மன்ஸ், அதாவது எத்தகைய வெற்றியை பெறுகிறோம் என்பது முன்பு இருந்ததை விட சிறப்பாக இருக்க வேண்டும் என அமித்ஷா விரும்புகிறார். 5 வருடங்கள் திமுக ஆட்சி நடைபெற்றுவதன் காரணமாக மக்களிடையே அதிருப்தி இருக்கும். அந்த அதிருப்தியை அறுவடை செய்து நிச்சயமாக நாம் சிறப்பாக வெற்றி பெற வேண்டும் என விரும்புகிறார். ஆகவேதான் அதிமுக தலைமையில் தான் கூட்டணி, எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் போன்ற அவர் நயினார் நாகேந்திரன் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். மேலும் பாஜக முக்கிய தலைவர்களான எல் முருகன், பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் அனைவருமே ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என விரும்புகிறார். அப்படி செயல்பட்டால்தான் கூட்டணி சிறப்பாக செயல்படும் என்பதற்காக இந்த ஆலோசனைகள் அளிக்கப்படுகின்றன. தேர்தல் வரவிருக்கும் இந்த சமயத்திலே இப்போதிருந்தே அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். வியூகங்கள் என்ன என்பது தெளிவாக வெளிவர வேண்டும். அப்படி இருந்தால்தான் சரியாக இருக்கும் என கருதப்படுகிறது. ஆகவே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட மத்தியிலே பொறுப்பில் உள்ள டெல்லியில் தமிழக பாஜக தலைவர்களை சந்தித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பல்வேறு எச்சரிக்கைகளை விடுத்திருக்கிறார். உட்கட்சி பூசல்களை களைய வேண்டும் என்று கூறியிருக்கிறார். சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தமிழக பாஜக தலைவர்களை சந்தித்த மத்திய உள்துறை அமித்ஷா பல்வேறு அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார். உட்கட்சி பூசல்களை களைய வேண்டும் என்று குறிப்பாக அறிவுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்த கூட்டத்தில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பங்கேற்கவில்லை. வியூகம் வகுத்து தேர்தல் பணிகளை தொடர வேண்டும் என அமைச்சர் அமித்ஷா கூறியிருக்கிறார். தமிழக பாஜக தலைவர்களை டெல்லியில் சந்தித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பல்வேறு அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார். வியூகம் வகுத்து தேர்தல் பணிகளை தொடர வேண்டும் என்றும் உட்கட்சி பூசலை களைய வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார் அமித்ஷா. வியூகம் வகுத்து தேர்தல் பணிகளை தொடர வேண்டும் என்று அமைச்சர் அமித்ஷா கூறியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை